ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளியில மட்டன் குழம்பு எப்படி நம்ம சூப்பரா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நான் செஞ்சிருக்கேன், சூப்பரா வந்திருக்கு. சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீட். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு எப்படி சூப்பரா செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர்ஸ், அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சிருக்கேன். 5 கிராம்பு வச்சிருக்கேன். 2 பட்டை வச்சிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ வச்சிருக்கேன். 2 ஏலக்கி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நம்ம மட்டன் மசாலா வச்சிருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நம்ம மல்லித்தூள் வச்சிருக்கோம். 100 மில்லி லிட்டர் தயிர் வச்சிருக்கோம். புளிக்காத தயிரா, ஃப்ரெஷ்ஷான தயிரா. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கோம். இது கூட பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் சேர்க்க போறோம். 450 கிராம் அளவுக்கு நான் மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் நெய்யும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டு நம்ம செய்ய போறோம். ஸோ சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 3 தேவைன்னா வெங்காயம் போட்டு வதக்க சொல்ல இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்கி சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 15 வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஒரு கைப்பிடி. ஸோ இதை எடுத்து இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விடுவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இப்பயே உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் சேர்த்துருக்கோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 100 மில்லி லிட்டர் நான் தயிர் வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷானது. புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற இந்த மட்டன் வந்து 450 கிராம் இது வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மட்டனாக கூட நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேக வைக்கலாம். நாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், போதும். பத்தலைன்னு நம்ம அதுக்கப்புறமே சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மட்டன் கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூனு மட்டன் மசாலா வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டனை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி மட்டன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி ஒரு 7 விசில் விட்டு இறக்குவோம். அப்போ தான் கறி வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ அப்படியே நம்ம மூடி ஒரு 7 விசில் விடுவோம். நாம் வந்து 7 விசில் விட்டாச்சு. இது 7வது விசில். ஸோ நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். 7 விசில் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். இந்த குக்கர்னுடைய மூடியை திறக்க சொல்லி சுவையான ஒரு மணம் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வைக்க சொல்ல இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல சுவை கிடைக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வந்து நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக செஞ்சுட்டுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக செஞ்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரைஸ்க்காக செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். வேறு லெவலுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட பாருங்கள். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. கறி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. கறியும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி ஸ்லைடாக வருது. வேறு லெவலில் இருக்குது. இந்த மசாலா மிக்ஸ் பண்ண மசாலா எல்லாமே கறிக்குள்ளே போய் சூப்பராக வந்திருக்குங்க. வேறு லெவல். இந்த காணொலி பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.